நாங்கள் அன்றைக்கி பொத்துவிலிருந்து பானை பீச் சைட்டுக்கு போய் வரலாம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உலகம் 12 கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாயின்ட் ஆகிக்கிறாங்க. போகிறதுக்கு இடையில் காட்டு பிரதேசம் ஒன்று இருக்குது. அதில் யானைகள் மிருகங்களில் தொந்தரவுகள் இருக்கும் என்று சொல்கிறாங்க. போய் பார்ப்போம். என்னடா இது எடுத்த உடனே ஆடு குறுக்கருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது அதோட வேலைக்கு போகுது, நம்மளோட வேலைக்கு போகிறோம், அவ்வளோதான். பல மக்கள் சொல்லுவாங்க புண்ணு குறுக்கத்தா சகன சரியில்லைன்னு. அப்படியெல்லாம் இல்லை. இறைவன் நமக்கு என்ன எழுதிக்கிறாரோ அது நடந்தே தீரும். அதுக்காக நாமளாக போய் விழாமல் கவனமாக பார்த்து நடந்தால் சரி. இங்கே ஒரு கேம் ஒன்று இருக்குது. அருகம்பி STF கேம் நினைக்கிறேன். முன்னுக்கு ஒரு பாலம் வருது, உங்களுக்கு பார்த்து தெரியும். அது அருகம்பு பாலம் என்று சொல்லப்படுறது. பாலங்களால் போக்கில் தண்ணியில் அடித்து பட்டு வார காற்றுல சுகமே தனி. அதை ரசிச்சாக்களுக்கு மட்டுமே நல்லாவே புரியும். இந்த பாலத்தில் இப்போயும் வாகனம் இறஞ்சி காணப்படும். இப்போண்டா வாகனத்தை காணல பெருசாக. நம்ம இப்போ போக போகிற பானை பீச்சுக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் பொத்துவிலுக்கும் இடையில் சின்ன ஒரு சிட்டி காணப்படுது. அது அருகம்பு என்று சொல்லப்படுறது. அந்த இடத்த இப்போ நீங்கள் பார்க்கலாம். அருகம்பு என்று சொன்னாலே நாட்டுக்குள்ளே இருக்கிறாக்களை விட வெளிநாட்டில் இருக்கிறாக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். என்னடா அவ்வளோ பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் உண்டது. அதில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் சர்ஃபிங் சிறந்த பாயிண்ட் என்று சொல்லப்படுது. அதாவது அலைகள் சறுக்களை விளையாடுறதுக்கு சிறந்த இடம். வருடத்தில் ஒரு மாதத்தை தெரிஞ்செடுத்து அதுக்கு சர்க்களை விளையாடுறதுக்கு வெளிநாட்டுலாம் போட்டியால் கலந்து கொள்வாங்க. அதில் பரிசு பெரிய அளவில் ஒரு விழாவாக நடத்தப்பட்டு கொடுக்கப்படும். பார்த்திங்கன்னா வழங்கும் இது அருகம்பே என்று சொல்லப்படுற இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் நிறைய இருக்கும். தனியாக சுற்றுலா பிரயாணிகளை கவர்றதுக்காகவே அடிச்சுக்கிறாங்க. நிறைய அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிராமிய சூழலில் குடில் அமைப்பில் நிறைய மாதிரி அடிச்சிட்டாங்க. இங்கே இருக்கிற இருந்தவங்க நிலங்களை தண்டை ஹோட்டலுக்காகவே பயன்படுத்திக்கிறாங்க. இதையே நம்பி தொழிலாக செய்கிறவங்க ஹோட்டல்ஸ் அதன் மூலமாக வருமானத்தை பெற்றுக்கொள்கிறவங்களோட வாழ்க்கை கொரோனா காலத்தில் நிறையவே பாதிப்பு. இந்த டூரிஸ்ட் ஸ்டாக்கில் கொரோனா பாதிப்பு அடைஞ்சதால் இங்கே நாட்டுக்கு வர இல்லை. நிறைய பேர் பெரிய அளவில் லோன்லாம் எடுத்து ஹோட்டல் டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சரியான உல்லாச பிரயாணிகளில் டூரிஸ்ட் வருகை இல்லாதால் நிறையவே பாரிய அளவில் பாதிப்படைஞ்சாங்க. பழமையான நாட்களில் டூரிஸ்ட்டை ரோட்டில் அப்படியே நடந்து தெரிகிற மாதிரி நிறைய பேரை காணலாம். ஆனால் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டதால் சுற்றுலா பிரயாணிகள் வராதால் ரோட்டில் யாரையுமே காண இயலாத மாதிரி இருக்குது. முன்னுக்கு வரப்போகிற பாயிண்ட் தான் நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த சர்ஃபிங் பிளேஸுக்குரிய இடம் அருகம்பி உள்ள முனை என்று சொல்லப்படுற இடம். அந்த இடம் உங்களுக்கு பார்த்தாவல முன்னுக்கு இடது பக்கத்தில் காணப்படுது. அம்புக்குறியால் காட்டப்பட்டிருக்கு. மீனல்ஸ் அவனத்தை பாதப்படையினர் சோதனை சாவடி தைக்கிறதால வீடியோ எடுக்கிறதுக்கு அலோட் பண்ணுறாங்க. இல்லை இது உள்ளேயும் பெரிய உள்ள என்று சொல்லப்படுற பகுதி ஸ்டார்ட் பண்ணப்படுற பகுதி. இடத்துல காட்டப்பட்ட சின்ன உள்ளையின் நிலத்தின் உரிமை மதிப்புக்கு அடுத்ததாக காணப்படுற உரிமை மதிப்பு பெரிய உள்ளையில் இருக்கிற இடங்களை சொல்லலாம். ஆமாம், நாங்கள் பெரிய உள்ளோட முடிவு கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது பக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அதில் ஸ்ட்ரக் அது மஞ்சள் கலர் பெயிண்ட் ஒன்று அடிச்சிக்கிற அந்த சுவரல் கொண்ட அதுதான் அதில் ஸ்ட்ரக் ஸ்கூல். அதோட மக்கள் இருப்பிடமாக நடமாட்டம் கொண்ட பகுதி முடிஞ்சுது. வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கூடாரத்தோட கடை ஒன்று இருக்குது. வட்டை கடைன்னு சொல்லுவாங்க. இந்த வட்டை கடையில் அடிக்கிற பிளேண்டி குடிக்கிற பிளேண்டி வீட்டில் குடிக்கிற மாதிரி இருக்க மாட்டேன். அது கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் ஒரு ரோட்டு போகுது. அது போய் சேருது 2வது கப்பு என்ற இடத்துக்கு. 2 ஆறுகள் சங்கமிக்கிற இடத்த அப்படி பேர் கொண்டு வச்சுக்கிறாங்க. போகிற வழியில் நெடுகிலும் வயல்கள் காணப்படுது. நல்ல பசுமையான சூழல். அதில் அணைக்கட்டு வச்சுக்கிறாங்க. அந்த அணைக்கட்டு இந்த வழிஞ்சி வார தண்ணியில் இளம் பருவத்தினர் குளிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. இயற்கையாக அந்த ஆற்று தண்ணியிலேருந்து குளிக்கிற சுகமே தனி ஒரு சுகம்.
அதே போல் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் ஒரு ரோட் ஒன்று போகுது. அந்த ரோட்டு வந்து சனி ஞாயிறு தினங்களில் வந்து கடுமையாகவே பிஸியாக இருக்குமென்னு சொன்னால் சமைச்சு சாப்பிட்ற ஒரு செட்டப்பில் வந்து நிறைய குடும்பங்கள் வந்து வெளியூரில் எல்லாமே இருந்து புத்துயிலுக்கு அண்டைய பகுதிகளில் இருக்கிற ஊரில் வந்து வருவாங்க, வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. அங்கே சனிக்கிழமை ஞாயிறு ஆனாலே இடம் பிடிக்கிற பிரச்சனை ஒன்று வந்து சேரும். இவ்வளோ நேரம் அந்த இடத்த பற்றி பேசிக்கொண்டு நான் அந்த இடத்துல பேர் நான் இன்னும் சொல்லலை. ஃபஸ்ட்டுக்கு அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அந்த இடத்துல பேர் வந்து நாவலார் என்று சொல்லப்படுது. அந்த இடம் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் உங்களோட குடும்பங்களோட வந்து சமைச்சு சாப்பிட்டு போகலாம். பின்னால் நண்பர் வந்து கொண்டிருக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த சூழல்களெல்லாம் பார்க்கக்குள்ள இந்த சூழல்கள் வந்து தொடர்ந்து இருக்குமா என்ற ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் காலப்போக்கில் நவீனமயமாக்கலால் நிறைய கட்டடங்களும் தொழிற்சாலைகளும் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த சூழல்களை பிறகு பார்க்க கிடைக்குமா என்ற ஒரு நம்பகத்தன்மை உறுதித்தன்மை ஒன்று இல்லாமல் இருக்குது. அடுத்ததாக நான் ஆரம்பத்திலே பேசின வந்து காட்டுப்பகுதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடங்களில் வந்து யானைகள் வந்து குறுக்கறுக்கலாம் என்று சொல்லப்படுது, காட்டு விலங்குகள் குறுக்கறுக்கலாம் என்று சொல்லப்படுது. ஆனாலும் நாம் பார்த்துதான் போக வேண்டியதாக இருக்குது. சரி, வாரத்தை பார்த்து கண்டு கொள்வோமே. ஆனால் அதுக்கிடையில் வந்து 2 கேம்புகள் இருக்கிறதால பெரிய அளவில் பயம் இல்லை என்று சொல்லிக்கொள்ளிலும் முன்னுக்கு போகலாம். அந்த கேம்புகளை காட்டிக்கொள்வேன். நீங்கள் வீடியோட நான் சொன்னது போல் முன்னுக்கும் அந்த கேம்பு வந்து வருவதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வழங்கும் இடது பக்கத்தில் ரோட் ஒன்று போது வந்து அந்த கேம்புக்கு போகிற ரோட் தான் வந்து அந்த கேம்பு வந்து அது வந்து முதலாவதாக வர சாஸ்திர வழி கேம்பு. ஏற்கனவே சொன்னது போல் 2வது கேம்பு வந்துட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து அவங்களாலேயே ஒரு ஷோரூம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்காக மக்கள் தேவையான பொருட்களை வந்து அங்கே கொள்வனவு செய்யணும். அங்கே தூரத்தில் பார்த்தாவல உங்களுக்கு நீல கலரில் ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று தெரியுது. அது வந்து பானமை வாட்டர் டேங்க். அப்போ நாம் பானமையை நெருங்கிட்டோம், பானமையோட முன்பாகத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அங்கே போய் என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்களை பார்க்கலாம் என்று நீங்கள் ஆவலோடு இருக்கிறது எங்களுக்கு கண்ணுக்கு விளங்குது. உங்களோட சேர்ந்து நானும் அந்த சுவாரஸ்யமாக காத்து கொண்டிருக்கிறேன். அந்த இடங்கள் என்னென்ன இருக்குது என்று பார்க்குறதுக்கு வாங்க போய் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வானம் இருட்டி இருக்குது. எங்கே மழை பெய்ய போகுதுன்னு தெரியலை. அழகாக வயலெல்லாம் பண்படுத்தி வச்சுட்டாங்க. இங்கே ஆக்களை பார்த்தா பெரும்பாலான ஆக்கள் அவங்க சொந்த பூமியை சொந்த ஆக்களே செய்கிற மாதிரி காணப்படும். பக்கத்துலேயே தண்ணி இருக்கிறதால தண்ணிக்கு எந்தவித பற்றாக்குறையும் இருக்காது விவசாயத்துக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, நாம் பானம சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம் நினைக்கிறோம். இந்த ஏரியாவை பார்த்தா பாரிய அளவில் வந்து சனத்தொகை இல்லாத ஒரு ஏரியா. வந்து பெரும்பாலான தேவைகளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரே வந்து நாடி வந்து அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சு கொள்வாங்க. இப்போ தான் வந்து இந்த நகரம் வந்து டெவலப் ஆகி கொண்டு வருது. இனி வரும் காலங்களில் வந்து முழுமையாக டெவலப் ஆகும் என்று நம்புகிறேன். ரைட், நாம் வந்து பீச்சுக்கு போகிற ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் என்று நினைக்கிறேன். தோற்ற தன்மை வந்து மாறுதென்றாலே அதே இடத்துக்கு போகுது என்று சொல்லலாம். நாம் இந்த இவ்வளோ நேரம் வந்து குலுக்கம் இல்லாமல் வந்ததால் அந்த ரோட்டுற பெருமை தெரியாமல் போச்சு. இப்போ இந்த ரோட்டுக்கு வந்த போது தான் அந்த நாம் வந்த ரோட்டுற பெருமை விளங்குது. பிரியாணிகளுக்கு சௌகரியமாக இவ்வளோ அழகாக போடப்பட்டுக்கிட்டு விளங்குது. அதுதான் அதை போல் சொல்லலாம். வந்து ஒரு விடயம் வந்து இருக்கிற போது அதில் அருமை விளங்குறல, அது இல்லாமல் போன போது தான் அதோட அருமை வந்து முழுமையாக விளங்கும் என்று சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு காட்டு பகுதிக்குள்ளால் போகிற மாதிரியே காணப்படுது. இதே போல் பார்த்தீங்கன்னா வளங்க வந்து சவைச்சால் ஒன்று காணப்படுது. இருக்கிற பயத்தில் இது வேறு பயமாக காட்டுது. இந்த மரங்களை பார்த்து அவங்களுக்கு விளங்கும். இந்த மரங்கள் வந்து கடற்கரை ஓரங்களில் வந்து பெருமளவில் நாட்டப்பட்டிருக்கும். வந்து என்ன சொன்னால் வந்து கடலில் இருந்து மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக வந்து கடலில் சார்ந்த பகுதிகளில் வந்து நாட்டப்பட்டிருக்கும். பார்த்திங்கன்னா வர ரோட் வந்து மிகவும் மோசமாக காணப்படுற மாதிரி விளங்குது. சுற்றுலா பிரயாணிகள் வந்து கடற்கரையை பயன்படுத்துகிறதால இந்த ரோட்டை வந்து செப்பனிட்டால் நல்லமென்று நான் நினைக்கிறேன். நினைக்கிறதை விட பொதுமக்களில் பெரும்பான்மையானவர்கள கருத்து வந்து அதே மாதிரி தான் இருக்கும் என்ற அன்றாட நம்முடைய உட்கட்டமைப்பு வசதிகள் சரி செஞ்சால் உல்லாச பிரயாணம் வந்து கூட கவரலாம் என்று நினைக்கிறேன். நிறைய
சுற்றுலா பிரயாணிகளை கவர்றதால் நிறைய உழைச்சி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இலங்கையின் பிரதான வருமானங்கள் ஒன்று உல்லாசத்துறையின் மூலமான வருமானம். அதுவும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் உண்டு. உங்களை பார்த்த வழங்கும் மயில்கள் கொஞ்சம் அந்த மரத்துக்கு ஒதுங்கி இருக்குது. ஓகே, நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வந்த அந்த பானமி கடற்கரையின் முகப்புற காட்சி இப்போது காட்சி அளிக்கிறது. இதுதான் அதன் முன்புற காட்சி. இங்கே ஒரு பள்ளம். ஓகே, இன்னும் பார்ப்போம் உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. பார்க்கத்தானே வேணும். வலது பக்கம் ஒரு கட்டிடம் ஒன்று காணப்படுது. பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. அதே போல் இடது பக்கத்தில் போட் ஒன்று உடைந்த பகுதி அழகாக ஒரு கூடாரம் மாதிரி ஒரு கடை செட்டப் மாதிரி கட்டிக்கிறாங்க. க்ரியேட்டிவிட்டி மைண்ட் உள்ள ஆக்கள் போல். சொன்ன உடனே அதுக்கு பக்கத்துலேயே கடை ஒன்று காணப்படுது, ஆனால் பூட்டிருக்குது. நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது அந்த கட்டடத்தினுடைய வலது பக்க காட்சி. போல் செங்கல்ல அடுக்கி வச்சா பிடிக்குமோ அதே போல் ஒரு வடிவத்தில் கட்டிக்கிறாங்க. இங்கே ஒரு கதவு ஒன்று திறந்துருக்குது. வாங்க போய் பார்ப்போம் என்னதான் உள்ளுக்கு இருக்கண்டு. அங்கே பார்த்தா உடைந்து காணப்படுது, போர்டு ஒன்று காணப்படுது. அதே போல் அங்கே ஒரு வாஷ்ரூம் ஒன்று இருக்குது. அது முடிஞ்சு தான் இருக்கும். எப்படி பார்த்தா அழகான ரூம் போல் கட்டிக்கிறாங்க விடுதி அமைப்பில். ஆனால் பாவனை இல்லாமல் இருக்குது. ஆனால் பால் அடைஞ்சு காணப்படுது. அங்கே ஒரு நாய் ஒன்று இருக்குது. கடித்தாலும் கனாட்டு நாம் இறங்கி மெதுவாக போயிடுவோம். அதில் காட்சியை நம்ம முன்னுக்கு இருந்து முழுமையாக பார்ப்போம் என்று சொன்னால் அழகாகவே இருக்குது. அதே நேரம் நாம் அடுத்ததாக அதில் இடதுபுற காட்சிக்கு பார்க்க போவோம்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். படிக்கட்டு போல் மேலே ஏறுவதற்கு ஒரு வழி அடிச்சுக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வழங்கும் ஒரு அறை எடுக்கிறதுக்காக ஏற்பாடு ஒன்று செய்யப்பட்டிருந்தும் பூர்த்தி அடையாமல் காணப்படுது. அதே போல் நம்ம கீழே இறங்கி பார்ப்போம் இன்னும் என்ன அற்புதமான காட்சிகள் இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, நாம் பீச் சைட்டுக்கு போவோம். பீச் சைட்டை பார்த்தோம்னா அங்கே ஒரு போர்டு ஒன்று காட்டப்பட்டிருக்குது. பார்த்தீங்கன்னா வழங்க நாட் சூட்டபிள் ஃபார் பாத், குளிப்பதற்கு அல்லாத எழுதியிருக்குது. ஆனால் நம்ம ஆட்கள் இப்படியான ரிஸ்க் ஏரியாவுக்குள்ளே தான் இறங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ற ஒரு விடயத்தை சொன்னோம்னா அதுக்கு எதிராக செய்கிறதுல நம்ம ஆட்கள் வின்னர்கள். ஓகே, நம்மளை பற்றி பெருமையாக பேசின போதும் நாம் கடல் அலையினுடைய அழகை பார்ப்போம். நம்ம நிறைய சாமான் நம்மளை சுற்றிக்கிற சாமானை பார்த்தோம். அதுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஓய்வு டைம் ஒன்று இருக்குது. ஆனால் கடல் அலைகளுக்கு ஓய்வே இல்லாமல் 24 மணி நேரம் 7 நாட்கள் அடித்து கொண்டே தேய்க்குது. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் வலது பக்கத்தில் ஏதோ கட்டப்பட்டிருக்குது தொட்டி வடிவில். கிட்ட போய் பார்ப்போம் அது என்ன என்று சொல்லி பார்ப்போம். அதை பார்த்தோம்டா அது ஒரு தண்ணி நிறைக்கப்படுற ஒரு பக்கு மாதிரி காட்டப்பட்டிருக்குது. ஆனாலும் பால் நஞ்சு காணப்படுது. நான் நினைக்கிறேன் அந்த ஜெலிஃபீஸ் என்னப்படுற ஒரு பாசினம் சம்திங் மீனினம் அந்த பராமரிப்பு தேவைக்காக கட்டப்பட்டிருக்கிற கட்டு பக்குன்னு நினைக்கிறேன். இப்போது பாவனை இல்லாமல் பால் அடைஞ்சு காணப்படுது. கட்டப்பட்டது ஏதோ தேவைக்காக ஆனால் தேவை இல்லாமல் காணப்படுது. அதே போல் இந்த சைட்டில் 4 தொட்டிகளும் அந்த சைட்டில் 4 தொட்டிகளும் மற்ற பக்கம் 2 தொட்டிகளும் காணப்படுது. இதே போல் தொட்டிகள் முன்னும் வைக்கப்பட்டிருக்கு. அது பால் அடைஞ்சு காணப்படுது. உங்களுக்கு பார்த்தா வழங்கும். அதே நேரம் கடற்கரைன்ற பகுதியை பார்த்தா வழங்கும். உங்களுக்கு கல் மலைகள் கொட்டப்பட்டு போல் காட்சி அளிக்குது. அதாவது குமிக்கப்பட்ட எப்படி காட்சி அளிக்குமோ அதே போல் காட்சி அளிக்கு. கிட்ட போய் பார்ப்போம். Step 1, wake up early, gonna rise with the sun. Step 2, get some food in you. Step 3, think real hard about what you wanna be. Step 4,
everybody just do your thing. Wake up, today's gonna be a good day. Wake up, today's gonna be a good day. Wake up. ஓகே, அதே போல் என்னோட நண்பர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டிருக்கிறார். அப்படி என்னத்தை ரசித்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று பார்ப்போம் நம்ம. பார்த்தீங்கன்னா உலகம் மலைக்கு மேலே ஒரு தூண் நட்டப்பட்ட மாதிரி ஈக்குது. சரி, அது என்னன்னு கிட்ட போய் பார்ப்போம். என்ன அது பழைய கட்டடங்கள் வந்து இருந்து உடப்பட்டுச்சா இல்லை புதுசாக கட்டுப்படுதா? பாறைக்கு மேலே இடையில் முள்ளாக குத்துது. என்ன தாவரம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்தியாவில் கலப்பு வந்து கடலோட சேர்ற ஒரு காட்சி இருக்குது. ஓகே, நம்ம அந்த தூண்டு அடி மலைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறோம். அந்த தூணை பார்த்தா தூண் வந்து உடஞ்ச கல்லுகளை வந்து மேலே உடஞ்ச துண்டை வந்து மேலே அடுக்கி வச்சுறாங்க போல் விளங்குது. அடுத்தாக இந்த கல் எடுக்கிறால பார்த்தா இன்னொரு வியூ ஒன்று விளங்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கிருந்து இப்படி சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் பானமை பீச்சினுடைய சுற்று வட்டாரம் பார்த்துட்டு செல்லலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸ்களையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுங்க. அப்போதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ செய்யும்போது எங்களோட குறைநிறைகளை நாங்கள் நிவர்த்தி செய்யலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருக்கிறேன்னு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். எங்களுடைய அப்டேட்டுகளை வந்து உடனுக்குடன் உங்களோட கைபேசியில் வந்து தொடர்ந்து பார்த்துக்கொள்ளும். அதே போல் நோட்டிஃபிகேஷன் பெல்லில் வந்து நீங்கள் ஒன் பண்ணி வச்சிங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நம்மளோட இனிதான பயணத்தை முடிச்சு கொண்டு திரும்பவும் பொத்திகளுக்கு நம்மளோட ஒரு நோக்கி போவோம்னு நினைக்கிறோம். இப்போ வந்து டைம் வந்து 12 மணி. மலையிலிருந்து காப்பாற்றி கொண்டு போய் சேர்ந்தாலே போதும்னு நினைக்கிறோம். ஓகே, நம்ம பானம டவுன் பாதைக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் ஒரு விஹாரம் ஒன்று தெரியுது. அதுக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுப்போம்னு பார்த்தா பாதுகாப்பு காரணங்களுக்காக பாதுகாப்படையினர் வந்து போகலாம் என்று சொல்லிட்டாங்க. முன்னுக்கு பார்த்தா பெரிய வாகனம் வருது. வார வேகத்திலேயே அடித்து நசுக்கிட்டுருவான் போல் இருக்குது. இது ஒன்று நம்ம சைட்டாக இப்போ பார்த்தீங்களா, சேஃபிங் போட்டு மக்களும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிறாங்கப்பா. ஓகே, நம்மளோட பயணம் இனிதாக முடிவுற்றது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும்படி தேவையுடன் கேட்டுக்கோங்க. நன்றி, பாய். அடுத்து வார இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களுடன் நான்